Stages of development, infancy, early childhood and adolescence in psychology, MCQ, Unit 1 TET syllabusல இங்க இருக்கிற டாபிக்கோட MCQவை பார்க்கலாம். The period from birth to 2 years is known as dash. அது infancy தான். குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரையும் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்வோம், இன்ஃபான்சி தான். ஸோ இங்கே எதெல்லாம் ரேப்பிடாக வளருது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் சென்சரி டெவலப்மெண்ட் தான் இந்த ஸ்டேஜில் வரும். ஸோ 0 to 2 இயர்ஸை நம்ம என்னன்னு சொல்வோம், இன்ஃபான்சி. அப்போ இங்கே எது ரேப்பிடாக வளருது, ஃபிசிக்கல் அண்ட் சென்சரி டெவலப்மெண்ட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கும். The early childhood generally include the ages 3 to 6 years. Early childhood generally include the ages 3 to 6 years தான். ஸோ அந்த 3 to 6 இயர்ஸை ப்ரீ ஸ்கூல் ஏஜ்னு சொல்லலாம். ஸோ 3 to 6 இயர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா என்ன அது இயர்லி சைல்டுஹுட். அப்போ 0 to 2 வந்து இன்ஃபேண்ட். அப்போ 3 to 6 என்னன்னு சொல்லுவோம், இயர்லி சைல்டுஹுட், ப்ரீ ஸ்கூல் ஏஜ்னு கூட சொல்லலாம். Adolescence is typically between 10 to 19. ஸோ adolescent period எப்போ, சைல்டுஹுட்ல இருந்து அடல்ட்ஹுட்டுக்கு மாறுற ஒரு இடைப்பட்ட டிரான்சிஷன் ஜோனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், adolescence. இதுதான் puberty ஸ்டேஜ். அப்போ இது எந்த இயர்ஸில், 10 to 19 years. The most rapid physical growth occurs during. ஸோ physical growth எப்போ நடக்கும், இன்ஃபான்சி அண்ட் அடலசன்ஸ் இருக்கும்போது தான். ஃபிசிக்கல் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபான்சி அண்ட் அடலசன்ஸ். ஸோ இன்ஃபான்சி வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அண்ட் அடலசன்ஸ்ன்றது வந்து பியூபர்ட்டி ஸ்டேஜில். காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் டியூரிங் இன்ஃபான்சி இஸ் மெயின்லி எக்ஸ்பிளைன்டு பை காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னேட்டிவ் தியரினாவே யார் ஞாபகம் வரணும், பியாஜெட். ஸோ சென்சரி மோட்டார் ஸ்டேஜை பற்றி. ஸோ ஜீன் பியாஜியேட் வந்து இன்ஃபான்ஸ் வந்து 0 to 2 அதை தான் சென்சரி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அவங்க சென்சஸ் மூலமாகவோ ஆக்ஷன்ஸ் மூலமாகவோ கற்றுப்பாங்க. அக்கார்டிங் டு பியாஜெட், த இயர்லி சைல்டுஹுட் கரஸ்பாண்ட்ஸ் டு விச் காக்னிட்டிவ் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்பரேஷனல். அதாவது இயர்லி சைல்டுஹுட்னா என்னன்னு சொன்னேன், 3 to 6 இயர்ஸ் இல்லையா. அப்போ அதை எதற்கு குறிக்கிறாங்க, ப்ரீ ஆப்பரேஷனல் சைல்டு. ஸோ இங்கே வந்து 2 to 7 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து குழந்தை வந்து சிம்பாலிக்கலாக திங்க் பண்ணும், ஆனால் லாஜிக்கல் ரீசனிங் இருக்காது. ஸோ ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜில் வந்து 3 to 6 இயர்ஸ் ஆர் 2 to 7 இயர்ஸை வச்சுக்கலாம். இது வந்து பியாஜெட்டோட இல்லையா, பியாஜெட் இது வந்து கரெக்டு தான், 2 to 7 இயர்ஸ் தான். நம்ம இந்த முன்னாடி படித்தது வந்து எர்லி சைல்டுஹுட் 3 to 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரீ ஸ்கூல் ஏஜ்னு சொன்னோம். ஆனால் பியாஜெட் அதோட அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 0 to 2 வந்து இன்ஃபான்சின்னா 2 to 7 வந்து என்னது, ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். ஸோ இங்கே வந்து குழந்தை வந்து சிம்பாலிக்கலாக திங்க் பண்ண தெரிஞ்சுக்கிறதே தவிர லாஜிக்கல் ரீசனிங்கோட அது தெரிஞ்சிக்க முடியல. ஸோ இது ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். The characteristic feature of adolescence is puberty and identity formation. ஸோ adolescent ஸ்டேஜில் puberty ஆகுறாங்க, செல்ஃப் ஐடென்டிட்டி வருது, எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி, இதெல்லாமே adolescence பீரியடில் நம்ம பார்க்கலாம். The moral development of children was explained by Lawrence Kohlberg. ஸோ மாரல் டெவலப்மெண்ட்னாவே கண்ணை மூடிட்டு எழுதுங்க, லாரன்ஸ் கோல்பர்க். ஸோ ஏன்னா ஒரு சில்ட்ரனுக்கு மாரல் டெவலப்மெண்ட்டை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னது யார், அந்த மாரல் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொன்னது யாருன்னா லாரன்ஸ் கோல்பர்க். ஸோ மாரல் ரீசனிங் ப்ரீ கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் பேஸ் பண்ணி சொன்னது. அக்கார்டிங் டு எரிக்சன், த மேஜர் கான்ஃப்ளிக்ட் இன் இன்ஃபான்சி இஸ் ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். ஸோ அந்த எரிக்சனோட இன்ஃபான்சி ஸ்டேஜில் கான்ஃப்ளிக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். ஏன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் யார் மேலே இந்த இன்ஃபான்ஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கேர் கொடுக்குறவங்க. யார் அந்த கேர் கொடுக்குறவங்க, அம்மா. சப்போஸ் ஏதோ ஒரு நெக்லஜென்ஸால் அம்மாவால் பார்க்க முடியாத போது அப்போ அவங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுது. அம்மாவோ இல்லை அவங்கள பார்த்துக்கிறதுக்கான கேர் டேக்கரோ ஏதோ ஒரு இதில் ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். According to Erikson, this conflict of early childhood 2 to 3 years is 2 to 3 years எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா autonomy
versus shame and doubt. ஸோ இந்த இயர்லி சைல்டுஹுட் 2 to 3 years அதாவது யாரை பொறுத்தவரையும் எரிக்சனை பொறுத்தவரையும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இயர்லி சைல்டுஹுட் வந்து 2 to 3 years இல்லையா? ஸோ அது எதை பேஸ் பண்ணி அட்டானமி வேசஸ் ஷேம் அண்ட் டவுட். ஸோ அட்டானமி வேசஸ் அட்டானமின்னா தன்னிச்சையாக செயல்படுறது. ஸோ அது வருது ஃப்ராஸ்டரிங் கிட்டேருந்து ஓவர் கண்ட்ரோல் கொஞ்சம் ஏற்படுது. அப்படி வரும்போது ஓவர் கண்ட்ரோல் பண்ணும்போது ஷேம் தெரியுது அவங்களுக்கு, டவுட் இதை பண்ணலாமா பண்ண வேணாமா, இது பண்ணால் ஒரு மாதிரி ஷேமாக தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி ஷேமாக ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே இங்கே 2 to 3 yearsல பார்க்கலாம், அப்படின்ற கான்ஃப்ளிக்டாக பார்க்கலான்னு சொல்லிட்டு எரிக்சன் சொல்கிறார். According to Erikson, adolescence faces the conflict of எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ அந்த அடலசன்ஸ் பீரியடில் வந்து ஒரு பெரிய போராட்டமே இருக்கும். தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அப்புறமா செல்ஃப் டெஃபினிஷன். ஸோ அதனால் அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் ஆஃப் கன்ஃபியூஷன் இது அடலசன்ஸில் ஃபேஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட். யார் சொன்னது? எரிக்சன் சொன்னது. Emotional development in infancy is characterized by simple emotions like pleasure and distress. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன எமோஷன்ஸ் வரும் இல்லையா? சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ப்ளெஷர், ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நல்லா சிரிப்பாங்க, அப்புறமா ஃபியர்னா பயந்து அழுவாங்க, டிஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ், போக போக காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஸோ எமோஷனல் டெவலப்மெண்ட் இன் இன்ஃபான்சியை எதை குறிக்குதான்? Simple emotions like pleasure and distress. In early childhood, please contributes most to. So early childhood plays a contribution. அதாவது early childhood எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா social and emotional development. இப்போ please the teachers, அதாவது நம்ம வந்து ஷேர் பண்ணுறாங்க, கோஆப்ரேட் பண்ணணும், எமோஷ்னல் எக்ஸ்பிரஷன் இதெல்லாமே அவங்க சோஷியோ எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டில் எப்போ கற்றுக்குறாங்களாம்? இயர்லி சைல்டுஹுட்டில் தான். டியூரிங் அடலசன்ஸ் எமோஷ்னல் பிஹேவியர் இஸ் ஆஃபன் அன்பிரிடிக்டபிள் அண்ட் இன்டென்ஸ். அதாவது அடலசன்ஸ் டைமில் எமோஷ்னல் பிஹேவியர் வந்து சொல்லக்கூடியது அல்ல, எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. தட் இஸ் கால்ட் அன்பிரிடிக்டபிள் அண்ட் இன்டென்ஸ். ஸோ அங்கே ஹார்மோனலும் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸும் அவங்களுக்கு நடக்கும்போது மூடு சேஞ்ச் ஆகலாம். மூடு வந்து செய்யலாமா வேணாமா அப்படி ஸ்விங், ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருக்கும், ஸ்விங் மாதிரி. அண்ட் எமோஷ்னலும் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், எது சரி எது தவறுன்னு தெரியாத ஒரு ஸ்டேஜ் அடலசன்ட் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். பியர் இன்ஃப்ளூயன்சஸ் பிகம் ஸ்ட்ராங்கஸ்ட் டியூரிங் அடலசன்ஸில் தான். ஸோ பியர்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஸ்ட்ராங்காக இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வேலை செய்வாங்க. பிஹேவியர், வேல்யூஸ் அண்ட் செல்ஃப் இமேஜ். அதனால் அவங்க யாரும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பியர் குரூப்பை எந்த டைமில்? அடலசன்ஸ் மேலே தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபியூச்சர் ஆஃப் இயர்லி சைல்ட்ஹுட்? பியூபர்ட்டி அண்ட் சேஞ்சஸ். இப்போ ஈகோசென்ட்ரிக்காக இருக்கட்டும், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இமிடேஷன் பிஹேவியராக இருக்கட்டும், சேம் தான். அதாவது இது எல்லாமே இயர்லி சைல்ட்ஹுட். ஆனால் பியூபர்ட்டின்றது அடலசன்ட் ஸ்டேஜோடது. ஸோ அதனால் அது வந்து இயர்லி சைல்ட்ஹுட்டோட சேராது. The sense of independence develops during early childhood. So early childhood 2 to 6 yearsல பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு வந்து அட்டானமி அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வராங்க. abstract thinking develops during abstract thinking எப்போ டெவலப் ஆகுதா? அடலசன்ஸ் பீரியடில் தான். ஸோ abstract வந்து 11 plus above 11 plus year அதுக்கு 11 +க்கு மேலே தான் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் ஏற்படுது. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறோம்? ஃபார்மல் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் எப்போ வருது? ஃபார்மல் ஆப்பரேஷன் ஸ்டேஜில் தான். அது 11+ இயர்ஸ்க்கு மேலே தான் வருது, 11+ல தான் வருது. moral reasoning in early childhood is generally based on. ஸோ மாரல் ரீசனிங் இன் இயர்லி சைல்டுஹுட்டில் எதை பேஸ் பண்ணி? ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். அந்த குழந்தை ஒரு நல்ல செய்யறதுன்னா குட் பாய் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷம் தானே, அது ரிவார்ட்ஸு. சப்போஸ் தப்பானதாக சொல்லிட்டு பேட் பாய்ன்னு சொல்லிட்டேன்னு வேணால் அது அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டாக போகுது. ஸோ இது மாரல்னாவே யாரோட கூற்றாக இருக்குது? இது வந்து கோல்பிரேக். ஸோ அவரோட ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ சில்ட்ரன் ஒபே த ரூல்ஸ். எப்போவுமே குழந்தைங்க
ரூல்ஸை ஒபே பண்ணுவாங்க. அதனால் எது அவங்களுக்கு கிடைக்காம போகும்? பனிஷ்மெண்ட் கிடைக்காம போகும். ஸோ ரூல்ஸை ஒபே பண்ணுற குழந்தை என்ன கிடைக்கும்? ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். யாரோட கோட்பாடு இது? கோல்பர்கோட கோட்பாடு. மாரலன் வந்தாலே கோல்பர்க் தான். Which of the following best represents the social development in adolescence? Cooperation with peer and forming identity. So best response social development in adolescence பார்த்தீங்கன்னா cooperation with peers and forming identity. So இந்த peer group ஓட social identity, independence இது வந்து social development, that is it depends on the cooperation, அதாவது peer and forming identity பேஸ் பண்ணது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.